ஆணையிட்டு கொடுத்தான். அல்லேலூயா. இங்க தெளிவாக சொல்லுகிறது, யோசேப்பு ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறான். யோசேப்பு சொல்லுகிறான், என் எலும்புகளை நீங்க கொண்டு போகும்போது நீங்க கொண்டு போங்கன்னு சொல்றான். என்ன சொல்றான்? எலும்புகளை கொண்டு போங்கன்னு சொல்லி அவர்களுக்கு தீர்க்க தரிசனமாய் யோசேப்புடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் சொல்லுகிறான். நடந்த காரியம் என்ன? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 19வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 13:19 வாசிக்கலாம். மோசே தன்னோடு கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார் இருந்தாரு. அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் கொண்டு போனார். அல்லேலூயா. நான் முதல்ல சொன்ன ஒரு மனுஷனுக்கு ஆறுதல் பழைய ஏற்பாடுல தீர்க்க தரிசன வசனங்கள். அல்லேலூயா. அப்ப பாருங்க, யோசேப்புடைய எலும்புகளை இது எதுக்காண்டி சொல்லப்பட்டிருக்கு? இது ஒரு ரொம்ப ஆழ்ந்த சத்தியம். அல்லேலூயா. அப்போ இவன் சொன்ன காரியத்தை யாத்திராகமத்துல ஜனங்க பார்க்குறாங்க. எதுக்காண்டி இது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலும்பு யோசுவாவின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகத்தில் இது கடைசி அதிகாரத்தில் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலும்பு ஜேர்னி பண்ணுது. இந்த எலும்பு என்ன செய்யுது? 420 வருஷம் அந்த எலும்பு என்ன செய்யுது? போய்கிட்டே இருக்கு. இல்லை என்ன காரணம்னா, நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் அடிக்கும் போதும் ஒடுக்கும் போதும் அவங்கெல்லாம் ரத்தம் சிந்துவாங்க. என்ன செய்வாங்க? ரத்தம் சிந்தும் போது அவங்க நேரம் எங்கே போய் பார்க்குறாங்கன்னா, எதை போய் பார்க்குறாங்க? அந்த எலும்பை போய் பார்த்து அவங்க ஆறுதல் அடைகிறாங்க. அல்லேலூயா. எதை போய் பார்த்து ஆறுதல் அடைகிறாங்க? அந்த எலும்புலாம் பார்க்குறாங்க. எதுக்காண்டி எலும்பை பார்க்குறாங்கன்னா, இந்த எலும்பை யோசேப்பு சொல்லியிருக்கிறாரு, இது கானானுக்கு போகுது. அதே போல இந்த எலும்பு கட்டாயம் நமக்கு கானானை கொண்டு சேர்க்கணும்னு சொல்லி அவங்க நம்பிக்கையோடு செஞ்சாங்க. அல்லேலூயா. அப்போ பாருங்க, தீர்க்க தரிசனமான வசனங்கள் மீது இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். அல்லேலூயா. பார்வோன் அடிக்கும் போது, கஷ்டப்படுத்தும் போது ரத்தம்லாம் சிந்தும். ரத்தம்லாம் சிந்தும் போது அவங்க என்ன செய்வாங்கன்னா, அப்போ என்ன அர்த்தம்? பைபிள் கிடையாது அவங்கள்ட்ட. என்ன கிடையாது? பைபிள் கிடையாது. அப்போ எலும்பு கொண்டு வந்திருக்கான்னு சொன்ன உடனே எல்லாரும் போய் இது என்ன செய்வாங்க? எலும்பை போய் பார்ப்பாங்க. ஐயா, எனக்கு இவ்வளோ அடிக்கப்பட்டிருக்கு, இவ்வளோ ரத்தம் சிந்துது. இந்த எலும்பை பார்த்து தீர்க்கதரிசி யாரு? யோசேப்பு சொல்லியிருக்கிறார், அந்த எலும்பு போகுன்னு சொல்லி. அதே எலும்பு இப்போ எங்கே வந்திருக்கு? கானானுக்கு வந்திருக்கு. எங்கே? எகிப்துக்கு வந்திருக்கு. இப்போ எங்கே போகுது? கானானுக்கு போகும்போது சொல்லி எல்லாரும் மூஞ்சி தொடச்சிடுவாங்க. அல்லேலூயா. அப்போ எலும்பு அவங்களுக்கு திருஷ்டாங்கமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பழைய ஏற்பாடிலே ஒடுக்கப்பட்டவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை அவர்களை காத்து கொண்டது. அல்லேலூயா. இந்த சாயங்கால வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே எந்த காரியத்திலாம் நம்ம ஒடுக்கப்பட்டிருக்கோமோ, எந்தெந்த காரியத்திலாம் நம்ம கஷ்டப்பட்டிருக்கோமோ, ஆண்டவர் சொல்றாரு, ஒடுக்கப்பட்டவர் கண்ணீரை நான் கண்டேன். அல்லேலூயா. அவளை சிந்தித்து பார்ப்பார், யாரும் இல்லை, அவருடைய வாழ்க்கை நான் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய கண்ணீர்லாம் ஆண்டவருக்கு தெரியுமா? கட்டாயம் நம்முடைய கண்ணீர், நம்முடைய வேதனை எல்லாம் தெரியும். அவருக்கு தெரியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மார்க் 9:20 வாசிக்கலாம். அவர்கள் அவனிடத்திலே கொண்டு வந்தார்கள். அவனை கண்டவுடனே அலைக்கழித்தது. அவன் தலையிலே விழுந்து விலைத்தள்ளி புறப்பட்டான். அவர் தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயதில் முதல் கொண்டே இது என்ன இருக்கு? உண்டாயிருக்குது. இயேசு அவனை நோக்கி, அல்லேலூயா. அப்ப பாருங்கள், சிறு வயது முதல் அந்த பிள்ளை பாதிக்கப்பட்டவளா இருக்கிறாள், நுரை தள்ளுகிறவளா இருக்கிறாள், கஷ்டப்படுகிறவளா இருக்கிறார். வேத வல்லுநர்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லாங்கன்னா, அந்த பிள்ளை எப்படிப்பட்ட மனவியாதியில் உள்ளவங்க, எப்படி மனவியாதியில் இருக்கிற ஒரு பிள்ளையை பார்த்து ஆண்டவர் சுகப்படுத்துறார். வேத வல்லுநர்கள் இதை சொல்றாங்க. அப்ப பாத்தீங்க, அவங்களுடைய கண்ணீர் என்ன பண்ணிருக்கிறாரு? ஆண்டவர் கண்டுக்கார். சிறு வயது முதலே அந்த பிரச்சனை அந்த பிள்ளைக்கு இருந்து இருக்குது. அப்ப இயேசு அவர்களை சந்தித்து அவருடைய கண்ணீரை கேட்டார். அல்லேலூயா. இந்த சாயங்கால வேளையில நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன வேதனையோடு எல்லாம் இருக்கிறோமோ, நம்முடைய கண்ணீரை அவர் கட்டாயம் கேட்டு அவர் நமக்கு அற்புதங்களை செய்யும்படியாக
தேவன் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, சங்கீதத்தின் புஸ்தகம் 115வது சங்கீதம் 3வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். சங்கீதம் 115. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அப்போ தமக்கு சித்தமான யாவற்றையும் அவர் என்ன பண்றாரு? செய்கிறார். நம்முடைய தேவன் எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறாரு. அவருக்கு சித்தமானது எல்லாத்தையும் அவர் என்ன பண்றாரு? செய்தார். அப்போ அவருக்கு சித்தமான கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயம் உண்டு. எரேமியா 32:27 வாசிக்கலாம். எரேமியா 32:27. இதோ நான் மாமிசமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்று உண்டோ? அப்ப பாருங்க, அவரால் செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியத்தையுமே அவர் செய்யறதுக்கு வல்லவராக இருக்கிறார். முதலாவது கண்ணீரை, இஸ்ரவேல் கண்ணீரை துடைத்தார். அந்த பிள்ளையுடைய பிரச்சனையிலிருந்து கண்ணீரை துடைத்தார். மூன்றாவதாக ஆண்டவர் அவருக்கு சித்தமானவை அவர் பரலோகத்திலிருந்து செய்கிறவராக இருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனை இருந்தாலும், எந்த போராட்டம் இருந்தாலும், நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் செபிக்கும் போது தேவன் அற்புதத்தை செய்வார். ஒடுக்கப்பட்டவருடைய கண்ணீரை அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, 99 வயசு எத்தனை என்ன கேட்கிறாரு? உத்தமம். அப்ப அது வரைக்கும் அவன் எப்படி இருந்திருக்கிறான்? உத்தமமா இருக்கான். 99 ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்படி இருக்கணும்? உத்தமனா இருக்கணும்னு சொல்றாரு. அப்ப 99 வயசுல அவனோடு உடன்படிக்கை பண்ணி நீ எப்படி இருப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே அந்த உடன்படிக்கையின் தேவன் இன்னைக்கு நம்மத்தில் இருக்கிறார். அந்த உடன்படிக்கை மாறாது. அந்த உடன்படிக்கை மாறாது. ஆண்டவருடைய அன்பு மாறாது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 13வது வசனத்தை ஒருவரும், வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒருவரும் வாசிக்கலாம். நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 4:3 வாசிக்கலாம். வீற்றிருந்தவர் பார்வைக்கு ஒப்பாகவும் பரும ராகத்துக்கு ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு என்ன தோன்றிச்சான்? மரகதம் போல் தோன்றிச்சான். அந்த சிங்காசனத்தை சூழ அப்ப பாருங்க, அந்த சிங்காசனத்துல என்ன இருக்குது? வானவில் காணப்படுது. என்ன காணப்படுது? வானவில். அப்போ ஆதியாகமத்துல காணப்பட்ட வானவில் எங்க வருது? வெளிப்படுத்த விசேஷம் வரைக்கும் ஆண்டவர் மாறாதவர். அவர் இன்னைக்கு மாறுவார், நாளைக்கு மாறுவார் கிடையாது. அவர் மாறாதவர். அவர் வார்த்தையும் மாறாது. அப்போ நம்ம தான் எப்படி இருக்கிறோம்? மாறி மாறி இருக்கோம். அவரை பத்தி நம்ம தெரியாம இருக்கோம். அதான் பைபிள்லேருந்து பேசுறேன். அப்போ நியூ கவர்ன், அவர் உடன்படிக்கையின் தேவனாக இருக்கிறார். அப்போ உடன்படிக்கையிலே இந்த உடன்படிக்கை இன்னொரு உடன்படிக்கையை பார்க்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 18வது அதிகாரம் 1-3 வரை வாசிக்கலாம். 1 சாமுவேல். அவன் சவுலோடு பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. அவன் தன் உயிரை போல சிநேகித்தான். அப்ப பாத்தீங்கன்னா யோனத்தானும் தாவீது என்ன பண்றாங்க? ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறான். உடன்படிக்கை என்ன? எனக்குரியது உனக்குரியது, உனக்குரியது எனக்கு. அதனாலதான் கல்யாணத்துல என்ன பண்றாங்க? அக்ரிமெண்ட் போடுறாங்க. நிறைய பேருக்கு அது என்னன்னே தெரியாம அவங்க கல்யாணத்தை முடிச்சிருக்கான். எதுக்கு கல்யாணம் முடிக்கிறோம், என்ன முடிக்கிறான்னு ஒண்ணுமே தெரியாமே கல்யாணம் முடிக்கிறோம். கல்யாணம் என்பது அக்ரிமெண்டை குறிக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அப்ப தேவன் இந்த பூமியை அழிக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் நம்மோடு கூட நோவாவோடு உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கையில 7 கலர்கள் காணப்படுறது. அந்த 7 கலர் என்பது தேவனுடைய 7 குணாதிசயம். அல்லேலூயா. அந்த குணாதிசயத்தின் மேலாக ஆண்டவர் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்த விசேஷம் வரை கடந்து வருகிறார்.
அந்த வெளிப்படுத்த விசேஷிக்கும் பதும ராகத்துக்கும் பசும்புல்லுக்கு எப்படி இருக்காரு? பதும ராகத்துக்கு ஒப்பாயிருக்கிறார், மரகத்துக்கு ஒப்பாயிருக்கிறார். அவருக்கு முன்பு ஒரு சிங்காசனம் காணப்படுகிறது. அந்த சிங்காசனத்திலே என்ன காணப்படுறது? ஒரு வானவில் கலவை. ஆதியாகமத்தில் காணப்பட்ட வானவில் எங்க வருது? வெளிப்படுத்த விசேஷம் வரைக்கும் அந்த வானவில் ஆர்க் அடிக்குது. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கண்ணீரை கண்டேன் என்று சொன்ன தேவன் நம்முடைய கண்ணீரை காண்கிறார். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும் சரி, அவருடைய அன்பு நேற்று இன்று என்றும் மாறாது. அப்ப அந்த அன்பை நோக்கி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்வார். அவர் உடன்படிக்கையின் தேவனாயிருக்கிறார். அவர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் நம்மிடத்தில் அன்பு கூறி இருக்கிறார். அதுதான் உடன்படிக்கை. அப்ப எல்லார் கண்களை மூடி நாம் ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு அற்புதங்களை செய்வாராக. சர்வ வல்லமை